ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி உடைய ட்ரேடிங் நடந்ததில் சில ஸ்டாக்லாம் நம்மளுக்கு வந்து அவுட்புட் நிறையா கொடுத்துருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஸ்டாக் வந்து ஐஓசி. ஸோ ஐஓசி பொறுத்தல வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இதில் வந்து ட்ரெண்ட் லைனை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணது என்னென்னா 8th February ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. அகெயின் வந்து 16th February ஸ்விங் ஹை, அகெயின் வந்து 18th April ஸ்விங் ஹை. இந்த 3 ஸ்விங் ஹையும் நம்ம சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ட் பண்ண ஸ்விங் ஹையில் வந்து இன்றைக்கி வந்து நடந்த ட்ரேடிங்கில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை. ஸோ இந்த நடந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ம வந்து நாளைக்கு நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இதுலேருந்து 5% உங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து 10% உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலில் வந்து கிட்டத்தட்ட வந்து 16th February வந்து ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. ப்ளஸ் வந்து 20th April அந்த நியரஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. இந்த 2 ஸ்விங் ஹையை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஸ்விங் ஹையை நம்ம கனெக்ட் பண்ணதில் இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோல் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கேயே ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இது வந்து நம்ம வந்து அன்னைக்கு நான் பார்க்க விட்டுட்டோம். ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒரு ஸ்விங் ஹை. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. ஓகேங்களா? பட் இது வந்து கரெக்டாக சரியான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நோ ப்ராப்ளம் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்றைக்கி வந்து சரியாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரிங்க எடுத்துகிட்டு 5% உங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது அந்த ட்ரெண்ட் லைன் கீழே உங்களோட 5% ஸ்டாப் லாஸும் 10% உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்கை பொறுத்தளவு வந்து ஒரு ஸ்விங் ஹை, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. மொத்தம் இந்த 3 ஸ்விங் ஹையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ பிரேக் அவுட் நடந்தது வந்து நாளைக்கு வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் கீழே வந்தபட்டி இங்கே எடுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த ஹேண்டிலுக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்டு 10% உங்களோட டார்கெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வக்ரன்ஜி லிமிடெட் வந்து ஸ்விங் ஹை, அதாவது வந்து 19th February 2024 ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. அகெயின் ஒரு ஸ்விங் ஹை வந்து கிட்டத்தட்ட 12th April வந்திருக்கு. இந்த 2 ஸ்விங் ஹையும் நம்ம ஹைலைட் பண்ணி ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணதில் இன்றைக்கி வந்து கிளியராகவே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த கிளியராக பிரேக் அவுட் கொடுத்ததில் நாளைக்கு நீங்கள் வந்து தாராளமாக க்ளோசிங் பண்ண பிளேஸ்லேயே வந்து உங்களோட என்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணிட்டு 10% உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து NBCC இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வந்து எங்கே க்ரியேட் ஆயிருக்குன்னா, ஸ்விங் ஹை வந்து 5th February ஸ்விங் ஹை பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. பட் இங்கே டச் ஆகிறனால அந்த இடத்த நம்ம கனெக்ட் பண்ண முடியல. இங்கே வந்து ஒரு ஸ்விங் ஹை வந்ததுனால 2 ஸ்விங் ஹை ஆக்சுவலாக வந்து இது இப்படி தான் நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. 2 ஸ்விங் ஹையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விங் ஹை தேர்டு வந்து ட்ரெண்ட் லைனை வந்து அப்பையும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படியே கீழே வந்திருக்கு. திரும்பி வந்து தான் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுனால இங்கேருந்து ஒரு என்ட்ரி நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே வந்து 5% உங்களோட ஸ்டாப் லாஸும் 10% உங்களோட டார்கெட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பல்ராம்பூர் சின்னி வந்து இந்த ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு 1, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், சரி இங்கே ஸ்விங் ஹை வந்திருக்கு 2. இந்த 2 ஸ்விங் ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணதை நீங்கள் வந்து நாளைக்கு இந்த க்ளோசிங்கில் கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கேருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். 10% உங்களோட டார்கெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கிட்டத்தட்ட 4-5 ஸ்டாக்கை நம்ம மெயின்டைன் பண்ணுறது.
ஓகேங்களா. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டாக்கை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5-6 ஸ்டாக்கை வந்து பேஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் எங்கெங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கோ அது தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. 5% ஸ்டாப் லாஸ், 10% உங்களுடைய டார்கெட். ஸோ 10+ மேலே நீங்கள் டார்கெட்டை மெயின்டைன் பண்ணணும் லாங் டேர்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, அது தனி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது தனியாக பிளான் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது. 5% நம்மளோட ஸ்டாப் லாஸ், 10% நம்மளோட டார்கெட். எப்பப்போ 10% டார்கெட் வந்து தயவுசெய்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன் சொன்னால் சம்டைமு இதனோட மூவ்மெண்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது மேக்ஸிமம் 10% மேலே தான் போகும். 11, 12, 13% போகும். அதுக்கு மேலே போகாது. திரும்பி என்ன ஆகும், ஒரு ஸ்விங் லோயை கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி தான் மேலே போகும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரேம் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தட் நீங்கள் எவ்வளோக்கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கூட வந்து என்னால் முடிஞ்சளவு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் த்ரூ திஸ் வீடியோ மூலிமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.